நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கிற மாணவர்கள் நாங்கள் படிக்கிறதெல்லாம் மறக்குது, கடைசி நேரத்தில் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, நிறைய படிக்கிறோம் ஆனால் தேர்வில் எங்களால் எழுத முடியல, தேர்வு அறைக்கு போன உடனே நாங்கள் மறந்து போயிடுறோம், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. மறதிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த மறதியை நாம் ஓரளவிற்கு சமாளிக்க முடியும். முதலாவதாக என்னென்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படிங்கிறாங்க. ஒன்றை படிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம், ஆனால் திரும்ப படிக்காமல் விட்டுறோம். அப்போ என்ன ஆகும்னா அது மறந்து போகும். அதனால தான் தொடர்ந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும், திருப்பி திருப்பி படிக்கணும். வார இறுதியில் நம்ம படித்தோம்னா தான் இதுவரைக்கும் நம்ம படித்தது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அதை ரிகேப்சுலேட் பண்ணுறது, அவ்வளவு முக்கியம் அதை ரிவைஸ் பண்ணுறது, அவ்வளவு முக்கியம் அதை எழுதி பார்க்கறது, அவ்வளவு முக்கியம் மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்து அந்த பயத்திலிருந்து விடுபடுறது. ரெண்டாவது என்னன்னா, நாம் ஒன்றை படிக்கிறோம் அப்படின்னா புதுசாக படிக்கும்போது பழசா படிக்கிறது மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் தியரின்னு பேர். சில நேரங்களில் என்ன ஆகும், புதுசா படிக்கிறது மறந்து போகும், சில நேரங்களில் பழசு மறக்கும். இதை சரிசமமா நம்ம கருதுறதுக்கு தான் புதுசா எதை படிக்கும் போதும் பழசையும் படிக்கணும். ஒன்று பழசு நல்லா ஆழமா பதிஞ்சிருந்துச்சுன்னா புதுசையும் திரும்ப திரும்ப படிச்சு நம்ம ஆழமாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம பிரெயின். கம்ப்யூட்டர்ல நாம ஒரு புது இன்ஃபர்மேஷனை போடுறோம், அது ஸ்டோர் பண்ணுது, அதுக்கப்புறம் தேவையான போது அதை ரெட்ரீவ் பண்றோம். கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கக்கூடிய பிரெயின்ல பல நேரங்கள் அது ஸ்டோர் பண்ணிக்கும், ஆனால் நமக்கு தேவையான நேரத்தில் அது வெளியே வராது. இதுக்கு பேர் ரெட்ரீவல் ஃபெயில்யூர்னு பேர். இது எதனால் ஏற்படுதுன்னா, நாம் அதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணாத போது அது ஸ்டோரேஜில் இருக்கும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே மறந்துடும், எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஞாபகத்தில் வரும். அதனால தான் என்னன்னா, சிலவற்றை நாம் திரும்ப திரும்ப வாசிப்பது மட்டுமல்ல, நினைவாற்றலில் அதுக்கு ஓவர் லேர்னிங்னு பேரு. அதை எப்ப கேட்டாலும் அதை வெளிப்படுத்துகிற அளவிற்கு நாம படிப்பது அவசியம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நாம் அதை சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு காரணம் அதிகப்படியாக கற்றல், ஓவர் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட். சில செய்திகளை, சில மனப்பாட செயல்களை நாம் ஒரு முறை வாசிப்பதோ இருமுறை வாசிப்பதோ பலன் தராது. திரும்ப திரும்ப வாசித்து அதை நாம் எப்போது கேட்டாலும் வெளிப்படுத்துகிற அளவிற்கு நிபுணத்துவத்தை பெற்றால் இந்த ரெட்ரீவல் ஃபெயில்யூர் வராது.